ரங்கசாமிக்கு வந்து விஜயோட நிறைய தொடர்புகள் உண்டுங்கிறது தான் எல்லாரும் அறிந்த ஒன்று. இப்போ நிறைய அடிக்கடி அவங்க சந்திப்பு 2 பேருக்கும் வந்து நிலையான அடிக்கடி படப்பிடிப்புக்கு தொடர்ந்து இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக அவர் அங்கே போகிறது, ரங்கசாமி வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பது, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கட்டத்தில் ரங்கசாமி வந்து இந்த பாஜகவினுடைய அவரால் நெருக்கடியை தாங்க முடியல அவரால். ஆகவே அதை விட்டு வர்றதுக்கு வேறு வழி என்னென்னா, காங்கிரஸோடு அவர் சேர முடியாது. அதனால் ஒரே வழி வந்து விஜய் மூலம் சேர்ந்துட்டா ஒரு ஆட்சி மாற்றத்தை நம்ம கொண்டாந்துடலாம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைத்தது உண்மை. அந்த பேச்சினுடைய அந்த புரிதலினுடைய வெளிப்பாடு தான் இவர் அங்கே போய் பாராட்டினார். முதலமைச்சரை நான் பாராட்டுகிறேன். யார் புதுச்சேரி கூட்டத்தில் போய் சொன்னார்ல, பிரதமரை நான் பாராட்டுகிறேன், ஆனால் பாஜகவை நான் வந்து அட்டாக் பண்ணுவேன். இப்படி பேசின உடனே அது வந்து டெல்லியில் போய் அவங்க அங்கே இருக்கிற பாஜக அவங்க டெல்லிக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. இது ஏதோ வந்து இவர் சரி பண்ணுறாரு, நம்மளை வந்து டிச் பண்ணிவிட்டு அவர் திரும்ப எலெக்ஷன் நடக்கின்ற போது விஜய் கூட போவதற்கு முயற்சி பண்ணுறாரு, ஆகவே இவரை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க சொன்ன உடனே அவங்க கூப்பிட்டு இவரை வார்ன் பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. தன்னை வந்து கொஞ்சம் டிஸ்டண்ட்டாக காமிச்சிக்கிறார். விஜயோட டிஸ்டண்ட்டாக காமிப்பதற்கு காரணம் அவருக்கு வந்து டெல்லியிலிருந்து வந்த மிரட்டல்கள் தான். இல்லை ரொம்ப